உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நம்ம சிஎம் விஜய் குழந்தையா வளர்ந்த வீடு என்னன்னு தெரியல, டக்குன்னு இடிச்சிட்டாங்க. ஒரு ஞாபகமா வச்சிருந்துருக்கலாம்ல, ஏன்னு தெரியல இடிச்சிட்டாங்க. இந்த வீட்டுல டேஷின்னு ஒரு டாக் இருந்துச்சு. செம்ம டாக், சூப்பரா விளையாடும். என் வாழ்க்கையிலேயே என்னை கடிச்சு வச்ச ஒரே டாக் அந்த டாக் தான். காதுலயே கடிச்சு வச்சு ஒரு நாள் விளையாண்டு ஒரு ஸ்வீட் மெமரி. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகரோடைய சாலிகிராமத்தில் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா இடிச்சு தரமட்டமாக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. சென்னை சாலிகிராமத்தில் இருக்கிற எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுடைய வீட்டில் தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சின்ன வயசுல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் நடிகராக இருந்த சமயத்துல எல்லாமே அந்த வீட்டில் தான் இருந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பின்னர் தான் அவர் நீலாங்கரை மற்றும் அண்ணா நகர்ல எல்லாம் அந்த வீட்டில் இருந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய சாலிகிராமம் வீட்டை பார்த்தீங்கன்னா இடிச்சு தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. அதற்கான முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு அந்த இடத்துல அபார்ட்மெண்ட் கட்ட போறதா ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எஸ்.ஏ. அவர்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது அது அவருடைய டைரக்டர் ஆபீஸாகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதே போல பிரபல இசையமைப்பாளரான விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் ஸ்டுடியோவாகவும் அது ஒரு காலத்துல அந்த வீடு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய குடும்பம் சென்னை நீலாங்கரை வீட்டில் இருக்கிறதுனாலையும் அதே போல இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்களும் இப்போதைக்கு பெருசா மியூசிக் வேலைகள் பார்க்கல அப்படின்னாலும் அதே போல பார்த்தாலுமே அவர் வந்துட்டு வேற ஒரு ஸ்டுடியோல அனைத்து மியூசிக் வேலையும் பார்த்துக்கிறாரு. அதனால இந்த வீடு இப்போதைக்கு காலியா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனாலதான் இந்த வீட்டை இடிச்சிட்டு அந்த இடத்துல அபார்ட்மெண்ட் கட்ட போறதா ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை கேட்ட முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் பலரும் அவர் வாழ்ந்த வீட்டை ஒரு மெமோரியலா கூட மாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.